இவங்க யூடியூப்ல சொல்றாங்கன்னு கேட்டுட்டு சாமி கும்பிடுவேன், சாமி கும்பிடுறது, அன்னைக்கு இன்னொரு பொங்கல் வச்சு இன்னொரு சாமி கும்பிடுறது, நேத்து வச்ச சாமியை இன்னைக்கு எடுக்கிறது, அந்த கதையெல்லாம் அங்கே பொங்கல்ல ஒண்ணுமே கிடையாது. டிஃப்ரெண்டா அன்னைக்கு செஞ்சு சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா அன்னைக்கு செஞ்சு சாப்பிடுங்க. பொங்கல்லாம் வச்சு சாப்பிடணும்னு இல்லை. நம்ம வீட்டுல மாடு இல்லை, ஓகேங்களா? மாடு இருக்கவங்க அன்னைக்கு மாட்டுக்கு பொங்கல் வச்சு, ஏன்னா மாடு அந்த பச்சரிசி சாப்பிடும், அதனால அதுக்கு மாட்டுக்கு இது வைக்கிறாங்க. அப்புறம் கரும்பு, வாழைப்பழம் அதெல்லாம் மாடு நல்லா சாப்பிட்றதுனால அது கொடுக்குறாங்க. நம்மளாம் ஒன்றும் மாடு கிடையாது, சரிங்களா? இன்னைக்கு நீங்க என்ன வேணா மஷ்ரூம் பிரியாணி செஞ்சு சாப்பிடுங்க, நெய் சாதம் செஞ்சு சாப்பிடுங்க, பட்டாணி சாதம் செஞ்சு சாப்பிடுங்க, இல்லை நான் செஞ்சு சாப்பிடுங்க, என்ன வேணாலும் நீங்க செஞ்சு சாப்பிடுங்க. ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ், அந்த மாதிரி என்ன வேணாலும் செஞ்சு சாப்பிடுங்க. ஜாலியா இருக்கிறதுக்கு என்ன வழியோ அதை மட்டும் பண்ணா போதுமே தவிர சாமி 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 சாமின்னு கும்பிட்டு நீங்க சாமி கும்பிடுறதுனால கடவுள் உங்களுக்கு ஒன்றும் கொடுக்க மாட்டார். தைப்பொங்கல் அன்னைக்கு சாமி கும்பிட்டா அன்னைக்கு கடவுள் ஏதோ இவ்வளோ வரத்தை அள்ளி கொடுத்துருவாருன்னு நினைக்காதீங்க. அப்படியெல்லாம் எதுவுமே கொடுக்க மாட்டார்.